ஸோ நீங்கள் ஆன்லைனில் பார்க்குற நிறையா ஒரு சேவிங்ஸ் ரிலேட்டடாகவோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக பார்க்குற வீடியோவில் இருக்க எல்லா இன்ஃப்ளூயன்சருமே, அதாவது ஃபினான்ஸ் இன்ஃப்ளூயன்சர் எல்லாருமே சொல்கிறது எல்லாமே நீங்கள் ஒரு எஸ்ஐபி பண்ணுங்கள், ஒரு பாண்டில் போடுங்க, பாண்டில் போட்டு ரெகுலர் இன்கம் எடுங்க, இல்லைனா ஒரு செப்பரேட்டான இக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. இவங்க எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இனிஷியல் ஸ்டேஜில் நல்ல சேலரி வாங்கி பெரிய கார்பஸ் சேர்த்துருப்பாங்க. கார்பஸ் அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லலாம். இன்வெஸ்ட்மெண்ட்னா நம்ம வச்சிருக்க அமௌண்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது உங்களுக்கு 20% வளர்ந்தாலுமே உங்களுக்கு வெறும் 2,000 ரூபா தான் கிடைக்கும். பட் அதே நீங்கள் பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, பெரிய அமௌண்ட்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கிறப்போ உங்களுக்கு 2 லட்ச ரூபா கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். 20% ரிட்டர்ன், அதுவும் ஒரு வருஷத்துக்கு ரொம்ப அதிகம். பட் நான் இதனால என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, அவங்க எல்லாருமே ஏர்ன் பண்ணுறதே ஜாஸ்தி. நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் பாருங்கள், இப்போ ஃபினான்ஸ் பூஷனாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், அவர் வெளிநாட்டில் இருக்கும்போது அவர் நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்காரு. நல்லா சம்பாரிச்சதுக்கப்புறம் நிறைய அமௌண்ட் வந்ததுனால மட்டுமே தான் அவர் நிறையா சேர்க்க முடிஞ்சிச்சு. நிறையா சேர்க்கறதுல இருந்து ரிட்டர்ன் எடுக்கும்போது அவரால் ஒரு ஓரளவுக்கு டீசென்டான ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அதே மாதிரி தான் இப்போ மதுரை வீரன் சாருமே இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் துபாயில் போயிட்டு ஒரு ஃப்ரீலான்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 65 லட்ச ரூபா சம்பாதிச்சு வந்தேன் ஒரு 3 மாசத்துலன்னு சொல்லுவார். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளாலையுமே ஒரு இவ்வளோ அமௌண்ட்டை கம்மியான டயத்தில் ஏர்ன் பண்ண முடிஞ்சாதான் நம்மளால அதிகமாக சேவ் பண்ண முடியும். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாலே போதும், ரெகுலராக நான் ஒரு 2,000 ரூபாய் எஸ்ஐபி பண்ணிட்டு வந்தால் நான் பணக்காரன் ஆயிடுவேன் அப்படிங்கிறது பாசிபிளே கிடையாது. நான் இது மூலமாக என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, உங்களோட எஸ்ஐபியோ ஆர்எல்ஸ் உங்களோட ஒரு பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோ உங்களை பணக்காரனாக்காது. பட் அது காம்பவுண்டிங் ஆகிட்டே வரும். எப்போ அது பணக்காரனாக உங்களை ஆக்குங்கிற பட்சத்தில் 1 லட்சம் 2 லட்சம்னு மொத்தமாக அமௌண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப மட்டும்தான் உங்களால் பெரிய அளவு ரிட்டர்னை எதிர்பார்க்க முடியும். நீங்கள் பண்ணுற 1000 ரூபா 2000 ரூபா நீங்கள் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு கால்குலேஷனில் காட்டுறேன். நான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ எஸ்ஐபி ஒன்று நான் இப்போ மாதத்துக்கு 2,000 ரூபா போடுறேன்னு வச்சுக்கோம். 2,000 ரூபா நான் மாதம் எஸ்ஐபியாக போடுறேன். அது வந்து 12% நீங்கள் வந்து ஒரு நிஃப்டி 50ல் போடலாம், இல்லை ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 12%. நம்ம அதிகபட்சமாக 20%நே வச்சுக்குவோம். உங்களோட டைமிங் ரொம்ப நல்லா பெட்டராக இருக்குது, 20%நே வச்சுக்குவோம். மோஸ்ட்லி 12%ங்கிறது தான் நம்மளோட ஆவரேஜ் ரிட்டர்னாக வரும் நிஃப்டி 50ல். இப்போ 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு 10 வருஷம் நீங்கள் கண்டினியூவாக 2,000 ரூபா பண்ணிட்டு வரீங்கன்னா 2,40,000 ரூபா சேர்த்துருப்பீங்க. 2,40,000 ரூபாயில் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து 4,82,000 ரூபா கிடைக்கும். ஸோ டோட்டலாக ஒரு 6,88,000 ரூபா. இது வந்து நமக்கு growth 20% வருஷம் அது வளர்ந்துக்கிட்டே வரும் இல்லையா, அதனால இருக்க growth. ஸோ எஸ்ஐபி வெறும் 2,000 ரூபா பண்ணுறப்போ 10 வருஷம் கழிச்சு 6,88,000 தான் இருக்கும். இதை வச்சு நீங்கள் பணக்காரர் ஆயிடுவீங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நான் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ இந்த 2,000 ரூபா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு 20,000 ரூபா அப்படிங்கிறத நான் ஒரு பர்சன்டேஜில் போடுறேன். 20,000 ரூபாங்கிறத நம்ம திரும்ப 12% வந்து ரியாலிட்டிக்காகவே எடுத்துக்கலாம். இப்போ என்னால் ஒரு 20,000 ரூபா எஸ்ஐபி பண்ண முடியுது. 12% வளர்ந்தாலே போதும் அப்படிங்கிற பட்சத்தில் 10 வருஷம் நான் இதை கண்டினியூஸாக பண்ணிட்டு வரேன்னா, இப்போ நம்ம அமௌண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், 24 லட்சம் நீங்கள் போட்டிருப்பீங்க. 20 லட்சம் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி உங்களுக்கு growthலேயே வந்திருக்கும். இப்போ 44 லட்சம் 10 வருஷத்துக்கு அப்புறம் 44 லட்சங்கிறது இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடாக பார்க்கும்போது உங்களுக்கு மேபி அது வந்து ஒரு 15 லட்சம் 20 லட்சத்துக்கான வேல்யூ தான் இந்த 44 லட்சம் உங்களுக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கும். இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்கேஸ் தெரியலைன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இன்ஃப்ளேஷனா என்னங்கிறது உங்களுக்கு அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. ஸோ நான் இதில் சொல்ல வர விஷயம் ரொம்ப சிம்பிள். நீங்கள் உங்களோட வருமானத்தை அதிகப்படுத்தணும். வே ஆஃப் இன்கம்மை, உங்களோட சம்பளம் இப்போ ஒரு 50,000 இருக்குன்னா அதை 80,000 இல்லை 1 லட்சமாக்க என்ன வழி அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அதை முதல்ல இன்க்ரீஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இப்போ 50,000 சம்பளத்திலே நீங்கள் இவ்வளோ சேவ் பண்ணுறீங்க, 1 லட்சம் சம்பளம் வந்தால் உங்களால் 50,000 ரூபா சேவ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அந்த சேவிங்ஸை அதிகப்படுத்துறது மூலமாக மட்டுமே தான் உங்களால் ஈஸியாக பெரிய அளவு அமௌண்ட்டை சேர்க்க முடியும். அதை அதுக்கப்புறம் வளர்க்க முடியும். உங்களோட இனிஷியல் கார்பஸே ரொம்ப கம்மியாக இருக்குது, மாதம் 2,000 3,000 தான் நீங்கள் சேமிக்கிறீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது ஸ்டாக்லேயோ மியூச்சுவல் ஃபண்ட்லையோ இல்லை பாண்ட்ஸ்லையோ கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது உங்கள் மேலே தான். உங்களால் ஒரு புது கோர்ஸ் படித்தா உங்களுக்கு சீக்கிரமே உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். இன்னொரு கோர்ஸ் படித்தா எனக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகும். ஆர்எல்ஸ் நான் இன்னொரு சைடு ஹசில் பண்ணிட்டு இருக்கேன், அது இன்னொரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது மூலமாகவோ ஆர்எல்ஸ் இன்னொரு செகண்டரி இன்கம் நான் பில்ட் பண்ணுறது மூலமாகவோ எனக்கு வருமானம் அதிகமாகும். வருமானம் அதிகமாக வந்துச்சுன்னா நம்ம ஆப்வியஸாக சேமிக்க போகிறோம். சேமிக்கிற அமௌண்ட் அதிகமாக இருந்துச்சுங்கிற பட்சத்தில் உங்களால் அந்த அமௌண்ட்டை பெருக்கிறது இன்னும் கொஞ்சம் பெட்டரான ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும். மினிமம் அமௌண்ட் 12% இல்லை 10%ங்கிற மாதிரி ஒரு அளவு வச்சுட்டு அது வருஷத்துக்கு எவ்வளோ வளருது அப்படிங்கிறத நீங்கள் ட்ராக் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, ஆர்எல்ஸ் என்கிட்ட மொத்தம் பல்க் அமௌண்ட் இருக்குது, நான் பாண்ட் வாங்கி போட்டு ரெகுலர் இன்கமாக பண்ணலாமா அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் தான். ஸோ ஃபினான்ஸ் இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறது கரெக்டாக தான் சொல்கிறாங்க. பட் நீங்கள் உங்களோட வருமானத்தை அதிகப்படுத்தாமல் இது எதுவுமே சாத்தியப்படாது. நீங்கள் பார்க்குற எல்லா ஃபினான்ஸ் இன்ஃப்ளூயன்சருமே யூடியூப்
யூடியூப் மூலமாகவும் ஒரு ரெவன்யூ வந்துட்டு இருக்கும். இப்போ நான் இந்த வீடியோவில் போடுறதுமே எனக்கு இன்னொரு செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஜென்ரேட் பண்ணணுங்கிறது ஒரு பர்பஸ். அண்ட் தென் உங்களுக்கு ஒரு ஃபினான்ஸ் ரிலேட்டடான பேசிக் நாலேஜை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான பர்பஸ் தான் இந்த வீடியோக்கான ஒரு ஐடியாலஜியே. ஒருவேளை நீங்களும் உங்களோட சம்பளத்திலிருந்து எவ்வளோ அமௌண்ட் சேமிக்கிறீங்க, அந்த அமௌண்ட்டை நீங்கள் இதே மாதிரியே சேர்த்துக்கிட்டே வந்தால் உங்களோட ஃபியூச்சரில் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஜஸ்ட் டிஃபைன் பண்ணி பார்த்துட்டு உங்களோட வருமானத்தை அதிகப்படுத்துறது மூலமாக சேமிப்பு அதிகப்படுத்துறது மூலமாக மட்டும்தான் உங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டாக எல்லாருமே சொல்லியிருக்கணும். பட் அவங்க எல்லாருமே இருக்க மணியை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தான் சொல்கிறாங்க. ஒருவேளை நான் இவ்வளோ பணம் வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த பணத்தை எப்படி எங்கே இன்வெஸ்ட் பண்ணி டபுள் ஆக்கலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பட் அந்த வீடியோவில் பார்க்குற எனக்கு தெரிஞ்சு 60-70% மக்களுக்கான பேசிக் சம்பளமே அவங்களால ஒரு 5000 10,000 ரூபா கூட சேமிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும் அப்படிங்கிறத என்னோட பாயிண்ட். ஸோ ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இது மாதிரியே பணம் ரிலேட்டடாக அதாவது மணி ரிலேட்டடான நிறைய கண்டென்ட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஒரு சீரீஸாக நான் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். மணி சீரீஸ்ன்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டில் நான் செப்பரேட்டாக ஒரு சீரீஸ் ஒன்று போடுறேன். முதல்ல அதிகமாக பணம் பண்ண கற்றுக்கணும், அதுக்கப்புறம் தான் அந்த சேவிங்ஸ் போகணும் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட். ஸோ மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான டிஃப்ரெண்ட் வேஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த சீரீஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கண்டினியூவாக பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை கொடுத்து ஆல்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே வரும். மணி ரிலேட்டடான உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.